மனசு வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுதா, நைட்டு படுத்தா தூக்க முடியல, இல்ல யாராவது நம்ம லைஃப்ல டாக்ஸிக்கான ஒரு பர்சன் நமக்கு பண்ண துரோகமும் வலியும் வேதனையும் மன்னிச்சிடணும் மறந்துடணும்னு நினைச்சாலுமே கூட தொடர்ந்து ஏதாவது ஒரு முள்ளு குத்துற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருந்து குத்திட்டே இருக்கா. அதுக்கு என்ன பண்ணலாம்? மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது அவங்கள நம்ம மறக்கிறதும், அவங்க செஞ்ச தவற மறக்கிறதும், அவங்கள நம்ம மன்னிக்கிறதும் அவங்களோட நல்லதுக்காக இல்லைங்க. நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட்காக, நம்மளோட ஹாப்பினஸ்க்காக, நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக. அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். எதுவும் பண்ணாம இருக்கிறதே நல்லது. என்ன சொல்றேன்னு புரியலைங்களா? இப்போ ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குளத்துல யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிருக்காங்கன்னும் போது அவங்க காலடிப்பட்டு அந்த சேறு சகதி எல்லாமே கலங்கி நிக்கும் இல்லைங்களா? சோ அந்த கலங்கி நிக்கிற சேரும் தண்ணி எல்லாமே கலங்கி நிக்கிற அந்த தண்ணியில போட்டு இப்ப நம்ம அதை எப்படி கிளியர் பண்ண முடியும்? அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு சேர தண்ணியை தனியா எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. சிம்பிளான ஒரு லாஜிக். எதுவுமே பண்ணாம கொஞ்ச நேரத்துக்கு அதை விட்டுட்டா அதுவே தன்னால கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆகி தண்ணி கிளியர் ஆயிடும். சேம் பாலிசி, சேம் லாஜிக் தான் நம்மளோட மைண்டுக்கும். ஓவர் திங்கிங் ஆகுது, ரொம்ப அதிகமா யோசிக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய டைம் நம்மளோட பாஸ்ட் லைஃப்க்கு போயிடுவோம், இல்ல ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுவோம். நம்ம இருக்கிற இந்த வாழ்ந்துட்டு இருக்க இந்த நொடி நமக்கான நொடி, நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கான நொடி, நம்மளோட சந்தோஷங்கிறத நம்ம பாதி பேர் மறந்துடுவோங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? யூ ஜஸ்ட் டோன்ட் டூ எனிதிங். சிம்பிளி வாட்ச் யுவர் பிரீத். நம்மளோட மூச்சை வாட்ச் பண்ணுங்க. எதுவுமே பண்ண வேணாம். நீங்க பண்ணாம இருக்கிறது, அந்த எதுவுமே பண்ணாம அந்த நீர் தெளிஞ்ச மாதிரி நம்ம மனசும் தெளியும். we have to give the press the pass button. சோ பாஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்களோட மூச்சை நீங்களே மானிட்டர் பண்ணுங்க. அதாவது மூச்சை மானிட்டர் பண்ணணும்னா பிராணாயாமம் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாட்ச். உங்களோட இன்னேல் எப்படி ஆகுறது, எக்ஸேல் எப்படி ஆகுறதுன்றத ஜஸ்ட் மானிட்டர் பண்ணினாலே உங்க மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிடும், நல்ல தூக்கமும் வரும். என்ன மக்கள், இந்த டிப்பை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு ஒரு பெரிய குடத்தை நம்ம தூக்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தண்ணி குடத்தை, அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாரமா இருக்கும் இல்லைங்களா? அதே ஒரு நாளெல்லாம் தூக்கி இடுப்புல வச்சுட்டு இருந்தா நம்மளே ஃபெயிண்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி அன்வான்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள நம்ம பாரமா வச்சுக்கும் போது அதுவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடுது. சோ தேவையில்லாத நமக்கு தொந்தரவு கொடுத்தவன் அவங்க நிம்மதியா ஹாப்பியா இருப்பான். நாம ஏங்க சஃபர் ஆகணும்? யோசிச்சு பாருங்க, சிந்தித்து செயல்படுது. என்னோட கிருஷ்ணர் சொல்ற மாதிரி.